கங்குலும் பகலும் கண்துயில் அறியால் கண்ணநீர் கைகளால் இறைக்கும் சங்கு சக்கரங்கள் என்று கைகூப்பும் தாமரை கண்ணன்றே தளரும் எங்கனே தரிக்கேன் உன்னை விட்டென்னும் இருநிலம் கைத்துழாவிருக்கும் செங்கையல்பாய் நீ திருவரங்கத்தாய் இவள் திறத்தன் செய்கின்றாய் எனும் மங்களாசாசனம். திவ்ய தேசம் எல்லாராலும் கொண்டாடப்படுறது. அதில் குறிப்பாக கோவில், திருமலை, பெருமாள் கோவில். கோவில்னாவே அது ஸ்ரீரங்கம் தான். அடுத்தது திவ்ய தேசம் திருமலை, கலௌ வேங்கடநாயகன், வேங்கடநாயகனாக இருக்கக்கூடிய சீனிவாச பெருமாள். அடுத்தது காஞ்சிபுரம், அந்த கோவில் திருமலை, பெருமாள் கோவில். இந்த 3 திவ்ய தேசத்தில் சேவிக்கிறதும் நடக்கிறதும் ரொம்ப ரொம்ப வசதியாய் நம்ம மட்டும் இல்லை, நம்ம பெரியவர்களால் கொண்டாடப்படக்கூடிய திவ்ய தேசம் தான். இதில் இந்த மார்கழி மாதத்தில் இந்த திருவிழாங்கிறது ரொம்ப பெரிய திருவிழா, ரொம்ப நிஜமாக பெரிய திருவிழா. ஒவ்வொரு நாளும் பகல் 10 40 சொல்லுவோம். திருமொழி திருநாள், திருவாய்மொழி திருநாள் 2 பிரித்து சொல்லுவோம். இந்த உற்சவத்தில் நம்பெருமாள் தொடர்ந்து கார்த்தாலிருந்து, அதனால தான் கீதர் சொன்னான்னு நினைக்கிறேன், மாதங்களில் நான் மார்கழியினர். இந்த மார்கழி மாதத்தை ஏன் இப்படி விசேஷமாக அப்போவே கண்ணன் தான் வாயால் சொன்னார்னா, இந்த ஊரில் இந்த வைகுண்ட ஏகாதசி சேவிக்கிறதுக்காக தான் சொல்லுப்பான்னு நினைக்கிறோம். அவ்வளோ விசேஷமானது. அதே தான் ஆண்டாள் தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையினர். எந்த விதமான ஒன்றுமே பண்ணாம கூட ஏதோ ஒரு நாள் தூயோமாய் வந்து நாம் ஏதோ ஒரு புஷ்பத்தை பெருமாள் திருவடி சமர்ப்பிச்சாவோ, நல்ல வார்த்தைகள் சொன்னாவே போரும். அதுக்கு உகந்த மாசமா இந்த மார்கழி மாசம் சொல்லிருக்கா. வைகுண்ட ஏகாதசி என்ன, அறக்கரை அழிச்சார். அவருடைய பிரார்த்தனைக்காக பெருமாள் வடக்குவாசல் வழியா இந்த அருணோதயத்தில் வெளில வந்தார். வரும்போது சாதாரணம் இல்லை, ரத்ன அங்கின்னு சொல்லுவோம். அன்னைக்கு ஒரு நாள் தான் பெருமாள் ரத்னங்கி சாத்திப்பார். அந்த ரத்னங்கியோட வந்து நம்ம இங்கேருந்து போகும்போது ஒவ்வொரு இந்த ஆத்மா போகும்போது ஒவ்வொரு இடத்துலையும் ஒருத்தர் நம்ம செய்வாளாம். அதே தான் நம்ம சொன்னார், வைகுந்தம் புகுவது மன்னவர் விதியே. என்னைக்கா இருந்தாலும் இந்த சொத்தானது தாங்கிட்ட வந்து ஆகணும் பாருல. ஆனால் அது போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறார், ஒரு விரஜான்னு ஒரு நதி இருக்கு, அந்த நதியில் இந்த ஆத்மாவை சுத்தப்படுத்தலாம் சொல்லுவோம். அந்த விரஜா நதி எங்கே இருக்கு, ஸ்ரீரங்கத்தில் நம்ம பெருமாள் நின்று வேதம் கேட்கிறாருல, அங்கே இருக்கு. அப்போ ஒவ்வொரு மேலே போர்வை சாத்திப்பார். போர்வைங்கிறது என்ன, இந்த ஆபாசங்கள் நம்ம துறக்கணும். அது வரைக்கும் பெருமாள் மேலே போர்வை சாத்தி வருவார். ஆனால் அந்த பரமவாதம் கடக்கிறதுக்கு முன்னாடி இதை கலைஞ்சிடுவார். ஸோ இனிமேல் இந்த ஆத்மா அங்கே வந்து சேரன்னு சொல்றது ஒரு விசேஷம். அடுத்தது திருமாமணி மண்டபத்தில் பெருமாள் அன்னைக்கு முழுக்க இருப்பார். ஒரு பரமவாதத்தில் என்னென்ன இருக்குமோ அதெல்லாம் இந்த வைகுண்ட ஏகாதசி உற்சவத்தில் நம்ம பார்க்கலாம். அதை நாடகமாகவும், இயல் இசை நாடகம் சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் அரையர் மூலம் நம்ம கேட்கணும். இந்த பரமபதநாதனான திருவேங்கநாதனை பிரார்த்திச்சுட்டு எல்லாரும் வைகுண்ட ஏகாதசி உற்சவத்தை சிறப்பாக நடத்தணும், பெருமாள் நடத்திக்கணும். நீங்களும் வந்து கலந்துக்கணும், அடியேனும் பிரார்த்திச்சுக்கிறேன். திருவத்தியன உற்சவம்னு சொல்லக்கூடிய ஸ்ரீ வைகுண்ட ஏகாதசி பெருவிழா ஸ்ரீரங்கத்திலே வருடா வருடம் 20 நாள் உற்சவமாக நடைபெற்று வருகிறது. இதற்கு பெரிய திருநாள் என்று பெயர். பொதுவாகவே ஸ்ரீரங்கத்தில் எல்லாமே பெரியது. பெருமாளுக்கு பெரிய பெருமாள்னு பேர், தாயாருக்கு பெரிய பிராட்டியார் அப்படின்னு பேர், பெருமாளுக்கு செய்யப்படுகின்ற தளிகை பெரிய அவசரம் என்று பேர், ராத்திரி பெருமாளுக்கு சயனமாகும்போது அரவணை மணி சேர்க்கப்படும் போது பெரிய மணி அப்படின்னு பேர். அதே போல் இந்த ஸ்ரீரங்கத்தில் நடக்கக்கூடிய எல்லா உற்சவத்திற்கும் பெரிய திருநாள்னு பேர். குறிப்பாக வைகுண்ட ஏகாதசி உற்சவத்திற்கு பெரிய திருநாள் என்று பேர். ஆழ்வார்கள் தீன் தமிழிலே நமக்கு கொடுக்கப்பட்டதான 4 திவ்ய பிரபந்தத்தை பெருமாள் முன்னே விண்ணப்பம் செய்வார் என்று சொல்லுவார்கள். பொதுவாக அவரை வழக்காடாக அரையர்கள் என்று சொல்ல வழக்கம். அரையர்கள் என்றால் அறைதல் என்றால் செப்புதல் அப்படின்னு அர்த்தம். செப்புதல், எதை செப்புதல், எதை சொல்கிறார்கள் என்று கேட்டால், ஆழ்வார்களுடைய 4 திவ்ய பிரபந்தத்தை அருளி செயல் சொல்லக்கூடியதை பெருமாள் முன்னே இயலாகவும் இசையாகவும் நாடகமாகவும் நடத்தி காட்டி அந்தந்த ஆழ்வார் பாசுரத்துக்கு ஏற்றார் போலே பெருமாளும் திருவாபரணம் அணிந்து அந்த திருவாபரணத்திற்கும் அந்த பாசுரத்திற்கு ஏற்றார் போலே அரையர்கள் இயலாகவும் பாட்டாகவும் இசையாகவும் கானமாகவும்
நாடகமாகவும் நடத்தி காட்டி சாதாரண ஜனங்களுக்கு கூட இன்றைக்கு இந்த அவதாரத்தை பற்றி பெருமாள் இங்கே சொல்கிறார். இன்றைக்கு இந்த அவதாரத்தை பற்றி இங்கே நடக்கிறது, இன்றைக்கு இந்த அமிர்த மதன லீலை நடக்கிறது, இன்றைக்கு கம்சவதம் நடக்கிறது, இன்றைக்கு ராவணவதம் நடக்கிறது என்று நாம் புக்கில் படிச்சிருக்கலாம். ஆனால் அதை நேர விஷுவலைஸாக பார்க்கறச்சு தான் நமக்கு எதுவாக இருந்தாலும் புரியும். அதுபோல் 1000 வருடத்திற்கு முன்னரே இதுபோல ஒரு விஷயத்தை ஜனங்களுக்கு தமிழை எப்போது கொண்டு சேர வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காகவே இங்கே இந்த திருவத்தியன உற்சவம் என்று சொல்லக்கூடிய வைகுண்ட ஏகாதசி பெருவிழா வெகு விமரிசையாக நடந்து வருகிறது.